Hello students, நான் உங்கள் மகேந்திரா. ஏப்ரல் மே 2024 எக்ஸாமினேஷனுக்கான எக்ஸாம் ரீஷெட்யூல் அப்படின்றது பப்ளிஷ் ஆயிருந்தது நீங்கள் பார்த்துருந்துருப்பீங்க. அதுக்கு பிஃபோராக பார்த்தீங்கன்னா ப்ராக்டிக்கல் எக்ஸாம்லாம் கண்டக்ட் பண்ணி முடிச்சிட்டாங்க உங்களுக்கு. அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் அந்த கவுண்ட்லாம் பண்ணுற பிளேஸாக வந்து அந்த காலேஜஸ்லாம் இருந்ததுனால பார்த்தீங்கன்னா சம் காலேஜஸில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்குலாம் அந்த சமயத்தில் வந்து ப்ராக்டிக்கல் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணவே இல்லை. அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா ப்ராக்டிக்கல் எக்ஸாம் கண்டக்ட் பண்ண வேண்டிய டேட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அதுக்கும் ரீஷெட்யூல் போட்டு ஃபியூச்சரில் அனௌன்ஸ் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி யூனிவர்சிட்டி சைட்லேருந்து அஃபிஷியலாகவே சொல்லியிருந்தாங்க. இப்போ அந்த ப்ராக்டிக்கல் எக்ஸாம் எப்போ கண்டக்ட் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் தான் ஸ்டூடெண்ட் சைடில் வந்திருக்கு. இப்போ இன்னும் ஒரு 13 டேஸ்க்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கான தியரி எக்ஸாம் ஸ்டார்ட் ஆக போகுது பார்த்தீங்களா. அக்யூரேட்டாக பார்த்தீங்கன்னா ஜூன் 6 அன்னைக்கு உங்களுக்கான எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது பார்த்தீங்களா. அது பார்த்தீங்கன்னா கரண்ட் செமஸ்டர் எக்ஸாம், கரண்ட் எக்ஸாம்ஸ் தான் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகும் ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு. அந்த கரண்ட் எக்ஸாம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஓரளவு முடிஞ்சதுக்கப்புறம் ஓரளவு முடிஞ்சதுக்கப்புறம் அதில் வந்து ஆஃப்டர்நூனோ இல்லை மார்னிங் செஷனோ பார்த்தீங்கன்னா யாருக்குமே அரியர் எக்ஸாம் இல்லாத டைமாக பார்த்து ஸோ அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே ஒரு வித்தின் 2 days அல்லது 3 days பார்த்தீங்கன்னா ப்ராக்டிக்கல் எக்ஸாம் முடிக்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா காலேஜஸே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரீஷெட்யூல் பண்ணி கொடுத்துருவாங்க. அதனால் யூனிவர்சிட்டி சைட்லேருந்து அஃபிஷியலாக அந்த மாதிரி டேட்ஸை வந்து நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண வேண்டாம். காலேஜ் சைட்லேயே பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு தியரி எக்ஸாம் போகும்போதே இன்பிட்வீன் கேப்பில் வந்து அரியர் எக்ஸாம் இல்லாத டேட்டாக பார்த்து அது ஒவ்வொரு காலேஜும் அவங்க தகுந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ரீஷெட்யூல் டேட்டில் பார்த்தீங்கன்னா அவங்களே ரீஷெட்யூல் பண்ணிக்கிட்டு அவங்களே பார்த்தீங்கன்னா அந்த வித்தின் 2 days 3 days வந்து டைம் எடுத்துக்கிட்டு அந்த டேட்ஸுக்குள்ளே வந்து ப்ராக்டிக்கல் எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணி முடிச்சிருவாங்க. அதனால் இப்போ தியரி எக்ஸாம் கொடுத்த ஷெட்யூல் படி பார்த்தீங்கன்னா ஜூன் 6 வந்து எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது. பட் கரண்ட் எக்ஸாம் அண்டு இது அதில் வந்து அரியர் வச்ச எக்ஸாம்லாம் சேர்த்து மொத்தம் ஆல் எக்ஸாம்ஸுமே ஜூலை 30 ஜூலை எண்டு வரை போகுது. அப்போ ஆகஸ்ட் 1க்கு மேலே தான், அதாவது ஆகஸ்ட் 1st வீக்கில் நமக்கு ப்ராக்டிக்கல் எக்ஸாம் இருக்கும் அப்படின்ற மாதிரி எந்த ஒரு திங்கிங்குமே நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கிற வேண்டாம். ஸோ அந்த அளவுக்குலாம் டிலே ஆகிடாது. ஸோ நடக்க போகிறது இதுதான். நடக்க போகிற இந்த தியரி எக்ஸாம்ஸில் இன்பிட்வீன் கேப்பாக பார்த்து அவங்க வந்து அந்த சமயத்தில் வந்து ப்ராக்டிக்கல் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணி முடிச்சிருவாங்க. ஸோ அங்கிட்ட ஆகஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா ப்ராக்டிக்கல் எக்ஸாம் போகாது. ஏன்னா அப்புறம் ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணுறது ரொம்ப டிலே ஆயிரும். ஸோ அது வந்து யூனிவர்சிட்டிக்குமே தெரியும். அதனால் இதுதான் ப்ரொசீஜர், இப்படி தான் நடக்க போகுது அப்படின்றத இந்த வீடியோ மூலமாக உங்கள்கிட்ட கன்வே பண்ணிக்கிறேன். தேங்க்யூ.